Hi, this is Dr. Vishanandini, psychiatrist from Thanjavur. இன்னைக்கு ஸ்டாய்கிஸ் ஆஃப் ஃபிலாசபியில் த பிக் 3 அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பிக் 3 என்னென்னு பார்த்தோம்னா பர்செப்ஷன், ஆக்ஷன், வில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கண்ட்ரோல் யுவர் பர்செப்ஷன், டிரெக்ட் யுவர் ஆக்ஷன்ஸ் டுவர்ட்ஸ் வாட் யூ கேன் டூ அண்ட் வில்லிங்லி அக்செப்ட் வாட் இஸ் அவுட் ஆஃப் யுவர் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம். ஒரு ஊரில் ஒரு கிராமத்தில் ஒருத்தர்கிட்ட ஒரு குதிரை இருந்தது. அந்த குதிரை திடீர்னு காணாமல் போயிடுச்சு. அந்த கிராமத்து மக்கள்லாம் ஐயோ பாவம் உனக்கு ஒரே துரதிருஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அவர் இருக்கலாம் அப்படின்ட்டு விட்டுறாரு. அடுத்த நாள் அந்த குதிரை 2 குதிரையை கூட்டிட்டு வருது. பாரு உனக்கு அதிர்ஷ்டம் அடிச்சிருச்சு, காசே இல்லாம உனக்கு 3 குதிரை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவரும் அதை இருக்கலாம் அப்படின்ட்டு எடுத்துடுறாரு. அன்னைக்கு அவர் பையன் அந்த குதிரையை ஓட்டிட்டு போய் கீழே விழுந்து காலில் அடிபட்டு பிராக்சர் ஆகி கிடக்குறான். ஐயோ பாவம் உனக்கு மறுபடியும் துருஷ்டமா இருக்கே அப்படின்னு சொல்றாங்க. இருக்கலாம்னு சொல்லிட்டு அவர் பையனை கவனம் செலுத்துறதுல இருக்காரு. அந்த ராஜா போருக்கு போறதுக்காக யங்ஸ்டர்ஸ் எல்லாரையும் ரெக்ரூட் பண்றாங்க. அவங்க வந்து இந்த பையனை பாக்குறாங்க, கால் அடிபட்டிருக்கே, இவனை போருக்கு யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு விட்டு போயிடுறாங்க. பரவாயில்லையே உனக்கு அதிர்ஷ்டம், உன் பையனை கூட்டிட்டு போகல, உயிர் தப்பிச்சிட்டான் உன் பையன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கதையில கிராமத்து மக்கள் எதோ சொல்றாங்க. பட் அந்த ஃபார்மர், அந்த வயசான மனுஷன் வந்து அவரோட பெர்செப்ஷனை ஜட்ஜ்மெண்ட் இல்லாம வச்சுக்கிட்டார். இருக்கலாம், இருந்துட்டு போட்டும் அப்படின்னு இருந்தாரு. அவரோட பையனை பாக்குறதுல மட்டுமே அவரோட கவனத்தை செலுத்தினாரு. ஹி டைரக்டட் ஹிஸ் ஆக்ஷன் அண்ட் அவரோட கண்ட்ரோல் இல்லாத விஷயங்களை அவர் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணல. ஹி வில்லிங்லி அக்செப்டட் இட். டேக் கேர். தேங்க்யூ.